ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا صدق الله العليم. எங்கள் இறைவா, உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. இன்னும் எங்கள் காரியங்களை நேரான பாதையில் அமைத்து தருவாயாக. எல்லாம் வல்ல இறைவன் இத்தகைய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஸரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முஸ்லிமான சகோதரர் மற்றொரு சகோதரிடத்திலே எப்படியெல்லாம் இருப்பார் என்பதை பற்றி பெருமானார் சொல்றாங்க. ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரிடத்தில் அவர் இப்படித்தான் இருப்பாரு என்பதாக சொல்லும் பொழுது, ஒருவர் மற்றவருக்கு சகோதரர் ஆவார். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர். அவர் தெரிஞ்சவரோ தெரியாதவரோ அதெல்லாம் கிடையாது. ஒருவர் ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரருக்கு இன்னொரு முஸ்லிமான சகோதரருக்கு அவர் சகோதரர் ஆவார். அப்ப யாரையுமே நீங்க வேற்றுமைப்படுத்தி பார்க்காதீங்க, யாரையுமே நீங்க வெளி ஆளாக நினைச்சு பார்க்காதீங்க. தெரிந்தவர் தெரியாதவர் என யாரை கண்டாலும் சலாம் சொல்லுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட தான் நம்ம சலாம் சொல்லணும். நமக்கு யாருமே தெரியல அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட நம்ம சொல்ல வேண்டாம் என்பதாக இருந்துடாதீங்க. உங்களுக்கு தெரிந்தவர் தெரியாதவர் என யாரை கண்டாலும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அஃஸலு சலாம், சலாத்தை பரப்புங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதே போன்று ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரருக்கு அவர் என்ன செய்வார்? அவர் தன்னுடைய சகோதரனை போன்றுதான் நினைச்சுக்கணும். வேண்டா வெறுப்பாக வேண்டாதவர்களாக அவர் தெரியாதவராக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அவரை ஒதுக்கி வைக்காதீங்க. உங்களுடைய சகோதரரை போன்று நீங்கள் நினைக்க வேண்டும். இப்படித்தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, லா யகூனுஹு வலா யுகத்திபுஹு வலா யகுதுலுஹு குல்லு முஸ்லிமின் அலா முஸ்லிமின் ஹராமுன் ஐருதுஹு வ மாலுஹு வ தமுஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமான சகோதரருக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டார் என்பதாக சொல்றார். உதவி செய்யாமல் இருக்க மாட்டார். அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய சகோதரருக்கு ஏதாவது ஒரு உதவிகள் தேவைப்பட்டால் என்ன செய்யுங்க? உடனே உதவி செய்யுங்க. உங்கள் ஒருவருக்குள் ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். ஒருவருடைய துக்கத்துல நீங்க பங்கெடுத்துக்கங்க. உன் சகோதரனுடைய கஷ்டத்துல நீங்க பங்கெடுத்துக்கங்க. உன் சகோதரனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை உங்களால் முடிந்தவரையிலும் செய்து கொடுங்க. அப்படியே விட்டுடாதீங்க. அப்போ ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டார். வலாயு கத்திபுஹு, அவர் என்ன செய்ய மாட்டாரு? பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்லி தெரிய மாட்டார்கள். ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்துல பொய்யான விஷயங்களை பேசிக்கொள்ள மாட்டாங்க. ரெண்டு முஸ்லிமான சகோதரர்கள் ஒன்று சேர்ந்தால் அவங்க எப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, பொய்யான செய்திகளை பேசிக்கொள்ள மாட்டார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, பொய் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு உண்மையான அந்த ஒரு முஸ்லிமுடைய வழிமுறைகள், அவருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது இதை சொல்றாங்க. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமினுடைய கண்ணியமும் அவருடைய சொத்தும் அவருடைய இரத்தமும் இவருக்கு விளக்கப்பட்டதாகும். அப்போ மோசடி செய்ய மாட்டாங்க, பொய் சொல்லிக் கொள்ள மாட்டாங்க, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யாமல் இருந்து கொள்ள மாட்டாங்க. அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் இருக்குது. ஒரு முஸ்லிமான சகோதரருடைய மானம் மரியாதை கண்ணியமும் ஒரு முஸ்லிமான சகோதரருடைய இரத்தமும் அவருடைய பொருளாதாரங்கள் சொத்துகளும் இன்னொரு முஸ்லிமுக்கு விளக்கப்பட்டது என்பதாக சொல்றாங்க. ஹராம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு ஒரு சகோதரனுடைய மான மரியாதையை கண்ணியத்தை குறைப்பது, அவருடைய சொத்துக்களை அபகரிப்பது, அதை அபகரித்துக் கொள்வது இன்னொரு முஸ்லிமுக்கு விளக்கப்பட்டது. அது ஹராம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவரின் கண்ணியத்தை பாதுகாப்பது அவசியமாகும். நாம ஒருவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில அவரிடத்துல இருக்கக்கூடிய குறையை நாம இங்க மறைச்சா அல்லாஹ் நாளைக்கு நம்முடைய குறையை அங்க மறைச்சிடும். இங்க ஒரு சகோதரனுடைய குறையை ஒருத்தர் மறைக்கிறார், அவரை பத்தி தெரியுது, ஒரு தவறான செய்தி தெரியுது,
அல்லது அவர் செய்த அந்த குறை ஒன்று தெரியுது. இதை வெளியில சொன்னோம்னா அந்த சகோதரருக்கு அசிங்கமா போயிடும். இதை வெளியில சொன்னோம்னா அவருக்கு அவருடைய கண்ணியத்துல குறை வந்து போயிடும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் மறைக்கிறார். அந்த சகோதரருடைய அந்த குறையை அவர் வெளியில சொல்லாம அந்த சகோதரருடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்வுக்காண்டி அவர் மறைச்சிட்டாருன்னு சொன்னா, இங்கு நாம் மறைத்தால் அல்லாஹ் அங்க மறைச்சிருவான். யாருடைய குறைய? யார் தன் சகோதரனுடைய கண்ணியம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவருடைய குறையை மறைச்சாரோ அவருடைய குறையை நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் அப்படியே மறைச்சிடலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று ஒருவருடைய பொருளாதாரத்தை எந்த நிலையிலுமே அபகரித்தல் என்பது கூடவே கூடாது. ஒருவனுடைய அது பணமாக இருக்கட்டும், அது ஆக குறைவான பணமாக இருந்தாலும் சரியே, ஒருவனுடைய பணத்தை, ஒருவனுடைய சொத்தை, ஒருவனுடைய பொருள்களை, ஒருத்தனுடைய பொருளாதாரத்தை அபகரிப்பது இருக்குது, அது ஒரு முஸ்லிமுடைய செயல் அல்ல. எந்த நிலையிலையும் அந்த வேலையை மட்டும் நீங்க செய்யறாதீங்க. எந்த நிலை, அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய கண்ணியத்தை நீங்க எப்பவுமே குறைச்சிடாதீங்க. ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் இருக்குது, அப்ப என்ன அர்த்தம்னா இங்க கொலை கோபம் எவ்வளவு வந்தாலும் ஒரு முஸ்லிமினுடைய ரத்தம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ கொலை போன்ற கொடூரமான செயல்கள் செய்வதை ஒரு முஸ்லிம் விரும்ப மாட்டான். அவனுடைய செயல்பாடுகள் அது அல்ல. முஸ்லிம் என்றால் அனைவரும் சகோதரர்களே என்பதாக இருக்கக்கூடியவர் தான் முஸ்லிம். இந்த நிலை இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமான சகோதரனை இன்னொரு முஸ்லிமான சகோதரன் இழிவாக எண்ணிவிட்டான் என்று சொன்னால் அதுவே தீமைக்கு போதுமானது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறுதியாக சொல்ல வர வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு சகோதரனை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, இழிவாக கூட உங்களுடைய உள்ளத்துல எண்ணிடாதீங்க. அப்படி எண்ணினால் அதுவே பாவம் என்பதாக ஹதீஸின் வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். திருமிதியில 1927வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யாரிடத்துல இந்த குணமெல்லாம் இருக்கின்றதோ, என்ன குணம்? ஒருவருக்கு தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்வது, தன்னுடைய சகோதரனிடத்தில் அவனுக்கு மோசடி செய்யாமல் இருப்பது, தன்னுடைய சகோதரனிடத்தில் பொய் சொல்லாமல் இருப்பது, தன்னுடைய சகோதரனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது, தன்னுடைய சகோதரனுடைய பொருளாதாரத்தை அபகரிக்காமல் இருப்பது, தன்னுடைய சகோதரத்தினுடைய குறைகளை மறைப்பது, தன்னுடைய சகோதரனுடைய பொருளாதாரங்கள் பணம் காசை அபகரிக்காமல் இருப்பது, தன்னுடைய சகோதரன் என்ன செய்தாலும் மீது கோபம் கொள்ளாமல் பொறுமையாக அல்லாஹ்விற்காக வேண்டி விட்டுக் கொடுப்பது, யாரையும் இழிவாக எண்ணாமல் எண்ணக்கூடிய குணத்தோடு ஒரு முஸ்லீம், ஒரு சகோதரன், ஒரு மனிதன் வாழ்னா அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன், இந்த துஆவில் அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பதை போன்று அவனுடைய ரஹமத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான். அத்தகைய குணத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அதே போன்று இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சகோதரர்கள் மீது நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள். உங்களுடைய சகோதரர் மீது நீங்கள் பொறாமை கொள்ளாதீங்க. என்ன பொறாமை கொள்ளக்கூடாது? எந்த சகோதரன் மீது பொறாமை கொள்ளக்கூடாது? அடுத்த சகோதரன் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது. அதே போன்று நம்முடைய உடன் பிறந்தவர்கள் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது. இன்னைக்கு அடுத்தவர்கள் மீது பொறாமை கொள்றோமோ இல்லையோ, சொந்த உறவுகளின் மீது பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக பார்க்கணும். நம்முடைய சொந்த உறவுகள்ல, சொந்த பந்தங்கள்ல இருக்கிறவங்க யாராவது கொஞ்சம் தன்னுடைய வாழ்வாதாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் மீது ஒரு பொறாமை ஏற்படுறது. ஏன் உடன் பிறந்த சகோதரர்கள் முன்னேறுவதை கூட இன்று மனம் ஏற்றுக்கொள்ள முடியல. அது பொறாமை கொள்ளக்கூடிய ஒரு குணமாக இருக்குது. இவெல்லாம் இப்படி இருக்கிறாரு, இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்குது என்பதாக ஒரு பொறாமையின் மூலமாக அந்த நபர்களை வெறுத்து அந்த நபர்களை ஒதுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ இந்த பொறாமையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையாகவே தடுக்கிறாங்க. பொறாமை கொள்ளாதீங்க, உங்களுடைய சகோதரர் மீது நீங்கள் பொறாமை கொள்ளாதீங்க. அதே போன்று ஒரு பொருளை வாங்கும் எண்ணம் இல்லாமல் விலையை ஏற்றி விடாதீர்கள் என்பதாக சொல்றாங்க. ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்க போறோம், அந்த பொருளை வாங்குறதுக்கு எந்த எண்ணமும் கிடையாது, ஆனா விலையை மத்திய ஏற்றி விடுறது. இந்த ஏலம் எடுக்கிற இடத்துலலாம் பார்ப்போம். ஏலம் எடுக்கிற இடத்துலனா இதுக்குன்னே ஒரு குரூப்பை கூட்டிட்டு போவாங்க. நீங்க வாங்க, உங்களால விலையை என்ன செய்யுங்க, ஏற்றி விடுங்க, எவ்வளவு ஏற்ற முடியுமோ விலையை ஏற்றி விடுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு முஸ்லிமிடத்துல இந்த குணங்கள்லாம் இருக்கக்கூடாது. அதுல ஒன்றும் பொறாமை கொள்வது கூடாது. ரெண்டாவது, ஒரு பொருள் வாங்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் அதனுடைய விலையை ஏற்றி விடாதீங்க. ஒருவர் மீது நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள்.
ஒரு சகோதரன் மீது நீங்கள் எதிர்க்கெடுத்தால் என்ன செஞ்சிடாதீங்க, கோபம் கொள்ளாதீங்க. உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். யாரையுமே புறக்கணிச்சுட்டு நீங்க வாழாதீங்க, குறை பேசிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களாகவும் எல்லோரும் சகோதரர்களாக இருந்து கொள்ளுங்கள். இதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு கடைசியா சொல்றாங்க, யாரையும் இழிவாக எண்ண வேண்டாம், எந்த நிலையிலையும் யாரையும் இழிவுபடுத்தாதீர்கள் என்பதாக ஹஜரத்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம்ல 2564வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறும். அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடாத குணம். ஒரு முஸ்லிமான சகோதரத்துல இந்த குணங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா. இந்த துஆவுல இரண்டாவது அல்லாஹ் அதே துஆவுல அந்த ரஹ்மத்திற்கு பின்னாடி அல்லாஹ் சொல்றானே வஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா, இறைவா எங்களுடைய காரியங்களில் எங்களுடைய பாதையை நேராக அமைத்து தருவாயாக. அல்லாஹ் நாம் நினைக்கக்கூடிய நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி அதை அல்லாஹ் நேரான பாதையில் அமைத்து தருவான். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய நர்வாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருளை நமக்கு வழங்குவானாக. வாய்ந்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.